திண்டுக்கல்லில் மாணவி போலி நீட் சான்றிதழ் கொடுத்து மருத்துவ படிப்பில் சேர்ந்த விவகாரத்தில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த கும்பலிடம் 25,000 ரூபாய் பணம் கொடுத்து போலி சான்றிதழ் பெற்றது தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த சொக்கநாதர் என்பவர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நில அளவையராக பணிபுரிகிறார். இவரது மகள் காருண்யா ஸ்ரீவர்ஷினி சமீபத்தில் நடந்த நீட் தேர்வில் 228 மதிப்பெண்கள் பெற்றதன் காரணமாக முதற்கட்ட மருத்துவ கவுன்சிலிங்கில் இவருக்கு சீட் கிடைக்காமல் போனது. இதனால் சொக்கநாதர் நீட் முறைகேடு கும்பலுடன் இணைந்து நீட் போலி மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இடஒதுக்கீடு கிடைத்ததற்கான போலியான சான்றிதழ் ஆகியவற்றை தயார் செய்து காருண்யா ஸ்ரீவர்ஷினியை கல்லூரியில் சேர்த்துள்ளனர். இந்நிலையில் சென்னை மருத்துவக் கல்லூரி இயக்குநரகத்தில் மாணவர் சேர்க்கை விவகாரங்கள் சரிபார்ப்பின் போது மாணவியின் போலி சான்று தயாரிப்பு தெரியவந்துள்ளது. இதுகுறித்து புகாரின் பேரில் குற்றப்பிரிவு டிஎஸ்பி குமரேசன் மாணவி மற்றும் பெற்றோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனிடையே சம்பந்தப்பட்ட போலி சான்று தயாரிப்பு கும்பல் தொடர்பான விவரங்களை போலீசார் தொடர்ந்து சேகரித்து வருகின்றனர். ராஜபாளையம் அருகே கோயில் நிலத்தில் வசிக்கும் மக்களை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டால் தனது தலைமையில் போராட்டம் நடத்தப்படும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எச்சரிக்கை விடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் கலங்காப்பேரி புத்தூர் கிராமத்தில் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் விவசாய தொழில் செய்யும் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த குடியிருப்பு நிலத்தை தானமாக வழங்கிய சிதம்பரம் மூப்பனார் என்பவர் 1924ஆம் ஆண்டு நிலத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு பத்திரப்பதிவு செய்து கொடுத்த போது பொதுமக்களை வெளியேற்றக்கூடாது என கோயில் நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 1.52 ஏக்கர் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அகற்றி நிலத்தை கோயிலுக்கு வழங்க வலியுறுத்தி 10 தினங்களுக்கு முன்பு கோயில் நிர்வாகத்தினர் அப்பகுதி மக்களுக்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி கிராம மக்களின் குறைகள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த பகுதியில் வசித்து வரும் மக்களை வெளியேற்றுவதற்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு உரிமை கிடையாது என்றும் இந்த பகுதி மக்களை அகற்ற முயற்சி செய்தால் திமுக அரசை கண்டித்து தனது தலைமையில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். சர்வதேச அளவு போட்டிகள் தமிழகத்தில் நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் என முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தமிழக துணை முதலமைச்சரும் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்த நாளை முன்னிட்டு 125 வாலிபால் அணிகள் மற்றும் 100 கபடி அணிகளைச் சேர்ந்த 3000 விளையாட்டு வீரர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டம் அரங்கண்டநல்லூர் பேரூராட்சியில் நடைபெற்றது. மேலும் மாநில வாலிபால் சங்க தலைவரும் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளருமான பொன் கௌதம சிகாமணி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி கலந்து கொண்டு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சர்வதேச அளவு விளையாட்டுப் போட்டிகள் தமிழகத்தில் நடைபெற்றதற்கு முக்கிய காரணம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் என தெரிவித்தார். மேலும் மாணவர்கள் விளையாட்டில் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக அரசு விளையாட்டு வீரர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அறிவித்து ஊக்கப்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். தாராபுரத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் விவசாயிகள் உரிமை மீட்பு கடன் விடுதலை குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் விவசாயிகள் உரிமை மீட்பு கடன் விடுதலை முதல் மாநாடு குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் சங்கத்தின் மாநில தலைவர் சண்முக சுந்தரம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து 75 விவசாயிகள் ஈரோடு விஜயமங்கலம் டோல்கேட் அருகே டிசம்பர் 28ஆம் தேதி நடைபெறும் மாநில மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் யாரை விவசாயிகள் முடிவு செய்கிறார்களோ அவரே சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் எனவும் அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகளை ஒன்றிணைக்கும் நோக்கில் இந்த மாநாடு நடைபெற்றது என சங்கத்தின் நிதிக்குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார்.
இடுக்கி மூணாருக்கு வரும் சுற்றுலா பயணிகள் சாலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு நடனமாடுவதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமமடைந்துள்ளனர். சர்வதேச சுற்றுலா தலமான இடுக்கி மூணாருக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆபத்தான வளைவுகளில் தங்கள் வாகனங்களில் அதிக சப்தத்துடன் பாடல்களை இசைக்கவிட்டு வருவது விபத்திற்கு வழிவகுப்பதாய் அமைந்துள்ளது. மேலும் குறுகிய மலைப்பாதையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு சாலையில் நடனமாடுவது சாலையில் செல்லும் வாகனங்களுக்கு இடையூறாக அமைவதால் உள்ளூர்வாசிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே மோதல் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. எனவே சுற்றுலா பயணிகளின் வாகனங்களை கண்காணித்து சுற்றுலா பயணிகளுக்கு அமைதியான, சுமூகமான, மறக்க முடியாத இனிய நினைவுகளாக சுற்றுலா தலங்களை மாற்ற போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். போதிய தென்மேற்கு பருவமழை இல்லாததன் காரணமாக ஆண்டுதோறும் அக்டோபர் 1 தேதியில் துவங்கப்படும் முதல் போக சாகுபடி இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முற்றிலும் பெய்யாது போனது. இதனால் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள கண்மாய் மற்றும் குளங்களில் நீர் குறைந்து காணப்பட்டதால் அக்டோபர் மாதம் 1 தேதியில் முதல் போக சாகுபடி பணிகளை விவசாயிகள் துவங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை காரணமாக கும்பக்கரை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நீரினை அந்த பகுதியில் உள்ள கண்மாய் மற்றும் குளங்களில் தேக்கி வைக்கும் பணியினை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டனர். இதனால் கண்மாய் நீரை பயன்படுத்தி முதல் போக நெல் சாகுபடி நடவு பணிகள் மேற்கொள்வதற்கு ஆயத்த பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் முதல் போக சாகுபடி ஆண்டுதோறும் அக்டோபர் 1 தேதியில் துவங்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.